என் அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெய்மை வளர்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். இந்த வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? கெட்டது நடக்குமா? நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளால் வாழ முடியுமா? அப்படிங்கிற பயம் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு பொருளாதாரம், உடல், மனம் இது எல்லாமே ஆரோக்கியமாகவும் இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த ஒரு வளர்ச்சியும் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். ஆனால் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகம் தரக்கூடியது ஒரு சின்ன வாசகம் தான். வாழ்க்கை என்பது நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற ஒரு ஒரு வாசகம் நமக்கு எப்போவுமே ஒரு உற்சாகத்தை தந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கைங்கிறது நம்பிக்கையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கா? இல்லை வேறு எதில் இயங்கிக்கிட்டு இருக்கா? நம்ம இந்த வாழ்க்கையை ஒரு முழுமையாக ஒரு நல்ல ஒரு தெளிவாக வாழ்கிறதுக்கு நம்பிக்கையே போதுமானதா? இல்லை தன்னம்பிக்கை வேணுமா? இப்போ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எப்படி இருக்குது? எது இருந்தால் வாழ்க்கையை ஒரு முழுமையாக கொஞ்சம் நல்லா அழகாக தெளிவாக வாழ முடியும் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு நல்லது நடக்குமா? கெட்டது நடக்குமா? எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற ஒரு கருத்தியல் நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு வேலை, தொழில், இல்லை என்றால் கலை, இதில் ஏதாவது ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். வேளாண்மை செய்கிறோம், கால்நடை வளர்க்குறோம், அரசு வேலையில் இருக்கோம், தனியார் வேலையில் இருக்கோம், கலைத்துறையில் இருக்கோம், விளையாட்டில் இருக்கோம். இப்படி பல துறைகளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா? தோல்வி கிடைக்குமா? அவமானம் இதெல்லாம் எப்பப்போ நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ வேணுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த வாழ்க்கை தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இந்த 2 முறையில் எந்த முறை நம்ம வாழ்க்கைக்கு சரி? தன்னம்பிக்கையோடு இருக்கிறது சரியா? இல்லை நம்பிக்கையோடு இருக்கிறது சரியா? எது நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் பெரிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தன்னம்பிக்கை என்பது என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கை என்பது தன்னடக்கமும் பொறுமையும், 3வது தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது. ஒரு துறையில், ஒரு வேளையில், ஒரு நிகழ்வில் நம்ம என்னென்ன விஷயம், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கு, அது எது எது தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது. இதுதான் முதல்ல ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு. ஏன்னா தெரியாதுங்கிறத ஒத்துக்கிறதும் தெரியாதுங்கிறத கற்றுக்க நினைக்கிறதும் தான் பெரிய சிக்கல். அதில் தான் பெரிய ஏற்றத்தாழ்வும் முரண்களும் உருவாகிறது. இதை சரியாக ஒரு மனிதன் முதலில் முடிவு செய்ய வேண்டும். அடுத்து பொறுமை. கற்றுக்கொள்வதில், தனக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்வதில் மிக மிக அவசியமானது பொறுமை இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு மனிதன் பொறுமையோடு தன் சக போட்டியாளரோடும், தனக்கு முன்பு அனுபவம் வாய்ந்த, தன்னை விட அந்த துறையில் சிறந்த வேலையும் அறிவும் கொண்டவரிடம் இருக்கக்கூடிய அந்த கற்றுக்கொள்வதற்கான ஒரு தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய பொறுமை. ஏன்னா இந்த இடத்துல பல நேரங்களில் நமக்கு தோல்வி வரும், நமக்கு அவமானப்படுத்தப்படுவோம், சில நேரங்களில் நமக்கு சில தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பொறுமையாக இருந்து சக போட்டியாளர்களுடனும் நமக்கு இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களுடனும் மிக நெருக்கமும் ஒரு பரஸ்பரமான ஒரு பெருந்தன்மையோடு நம்முடைய உறவு இருக்க வேண்டும். இந்த இடத்துல பொறுமை என்ற ஒன்று இல்லவென்றால் உங்களுக்கு ஒரு பெருந்தன்மையும் உங்களுடைய கற்றல் வளமும் சீராக அமையாமல் போயிடும். எப்போவுமே இது சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியும். உங்களுக்குள்ள மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தவறு பிழைகளை நீங்கள் திருத்திக்கிட்டே இருக்க முடியும். அடுத்தது தன்னடக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தன்னடக்கம். தான் எல்லாம் தெரிந்து விட்டோம், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு திமிரும் ஒரு கர்வமும் ஒரு மனிதனுக்குள் எப்போ வருகிறதோ அப்பொழுது அவன் தன்னடக்கம் இல்லாமல் போய்விடும். ஒரு திமிரும் ஒரு கர்வமும் வந்துவிட்டால் தன்னடக்கம் இல்லாமல் போய்விடும். தன்னடக்கம் என்பது எப்பொழுதும் கற்றுக்கொள்வதற்கு, எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும்
நம்மளை விட அனுபவம் வாய்ந்தவர்களும் நம்மை விட அனுபவம் இல்லாதவர்களும் சொல்லும் பொழுதும் கவனிப்பது. கற்றுக்கொள்வதற்கு மிக மிக அவசியமானது தன்னடக்கம். தன்னடக்கம் இல்லை என்றால் ஒரு மனிதன் மொத்தமாக அவனுடைய பிஹேவியர் மாறிக்கிட்டே இருக்கும். தன்னடக்கத்தோடு ஒரு மனிதன் எப்பொழுது கற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கையை அமைகிறது. இந்த வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். ஆக தன்னம்பிக்கை என்பது மையமாக இருப்பது, கற்றுக்கொள்வது, தனக்குள் மாற்றங்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பது. அதுக்கு பொறுமை, தன்னடக்கம், தெளிவு, இது 3ம் அவசியமா இருக்கு. எனக்கு தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் ஒரு மனிதன் மிக முழுமையான ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியும். நம்பிக்கை என்பது கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் அதை கொஞ்சம் திமிராகவும் கொஞ்சம் கர்வமாகவும் இருப்பது. இல்லை என்றால் கொஞ்சம் தெரிந்தது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நம்பிக்கையினுடைய மையம். ஏன்னா நம்பிக்கை பெரும்பாலும் அவர்களுக்கு ஒரு போலியான ஒரு கௌரவத்தை கொடுக்கிறது. இந்த கௌரவம் மூலம் அவர்கள் தொடர்ந்து தெரியாத விஷயங்களை, தெரியாத இது நிலையை அவங்க கற்றுக்கொள்வதிலும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுகிறது. ஏன்னா இவன்கிட்டலாம் போய் கேட்கவா, இவங்ககிட்டலாம் போய் பேசவா அப்படிங்கிற அந்த கர்வம் அவர்களுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெறுவதும், வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பதிலும் அவர்கள் தோல்வி சந்திக்கிறார்கள். ஆக மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்பிக்கையோடு வாழ வேண்டுமா, தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டுமா என்றால், மனிதன் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். தன்னம்பிக்கை தான் மனிதனுடைய வளமான ஒரு முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுத்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை அவனுக்குள் ஏதோ ஒரு கர்வத்தை உருவாக்கிவிடும். கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் அவனுக்குள் ஒரு கர்வம் உருவாகிவிடும். கர்வம் இல்லாமல் பொறுமையும் தன்னடக்கம் தான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலையில் வாழுகின்ற மனிதர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.